ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்த பல்சர் 220 நான் ஏபிஎஸ் வீடியோவை தொடர்ந்து இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஏபிஎஸ் வண்டி தான் வந்திருக்கு. பல்சர் 220 நான் ஏபிஎஸ் 2017 மாடல். இந்த வண்டியோட ஃபேரிங்கும் அதோட கலரிங் டிசைன்லாம் பார்க்கும்போதே தெரியுது இது கொஞ்சம் பழைய மாடல் 2017. சைடு பேனலு, சீட் கவுலாம் பார்த்தீங்கனாலே தெரியும். வண்டி வந்து நான் ஏபிஎஸ் 2017 மாடல். இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. வண்டி ஓட்டினாலே எங்கேருந்து சத்தம் வருதுன்னே தெரியல, அந்தளவுக்கு வண்டி வந்து பயங்கர சத்தமாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு வண்டி தெளிவாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஓட்டினா வந்து பயங்கரமாக எல்லா சவுண்டும் வருது. அது சவுண்டு எங்கேருந்து வருதுன்னு கண்டும் பிடிக்க முடியல, அந்தளவுக்கு வந்து வண்டியில் வந்து நாய்ஸ் இருக்குது. அது என்னென்னு A to Z வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இந்த வண்டியில் என்னென்ன ரெடி பண்ண போகிறோம், என்னென்ன ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வண்டியோட கஸ்டமர் வந்து இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ண சொல்லியிருக்காருன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். வண்டியில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டூம் இருக்குது பார்த்திங்களா, ஃபேரிங், இதுலேருந்து ஃபுல்லாக பயங்கரமாக வைப்ரேஷன் வருது. வண்டியை ரைஸ் பண்ணி ஓட்டினாலே கிருன்னு பயங்கரமாக சவுண்டு வருது. பின்னாடி இந்த சீட் கவுல் பீஸ் எல்லாமே உடஞ்சிருச்சு, தனித்தனியாக ஆடுது. இது ஓட்டும் போது இதுலேயும் வந்து நிறைய நாய்ஸ் வருது. இந்த சீட் கவுல் பார்த்திங்கன்னா இதில் வர இந்த பீசஸ் எல்லாமே வந்து உடஞ்சிருக்கு. வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது இந்த சீட் கவுல்லேருந்து வைப்ரேஷனும் நாய்ஸும் வந்து பயங்கரமாக வருது. அதுக்கப்புறம் சைடு பேனல் பார்த்திங்களா எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கு. ஆல்ரெடி இதை வந்து ஃபைபர் மோல்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வெறும் இந்த சாவி செட்டில் மட்டும்தான் இது நிற்கிது. இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு உடஞ்சிருக்கு. இந்த சைடு இதோட பீஸ் வந்து அதுலேயே கிடக்குது. ஆல்ரெடி இதை ஃபைபர் மோல்டிங் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இதை ஓரளவுக்கு நிற்கிற மாதிரி பண்ண போகிறோம். ஆனால் இது வந்து ஒரிஜினல் வாங்கினா தான், புதுசு வாங்கினா மட்டும்தான் வந்து அது வந்து கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் ஃபேரிங் வைப்ரேஷன்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வண்டியை ஆன் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு போனாலே ஃபுல்லாக வந்து வைப்ரேஷன் தான். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே போல்டு மாதிரி போட்டிருக்காங்க பார்த்திங்களா. இந்த மீட்ரு சுற்றி வர எல்லா இடம் போல்டு மாதிரி போட்டிருக்காங்க. ரப்பர் கிட்டு மாதிரி போட்டால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது ஓல்டு வண்டின்றதால இதோட ஸ்க்ரூஸ் எல்லாமே பழைய டைப்பில் இருக்குது, புதுசு வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு வர அந்த சைடு பேனலோட பீஸ் உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இதோட பீசஸும் உடஞ்சிருக்கு. இதை பார்த்திங்களா, கிராக் ஆகிருக்கா, இதெல்லாம் ஃபுல்லாக கிராக்கு. இதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். இதெல்லாம் மாற்றணுன்னா ரொம்ப ரேட் ஆகும். வண்டி வந்து ஃபுல் பிளாக்கில் மாற்றிடலான்னு சொன்னாங்க. ஆனால் ஃபுல் பிளாக்கில் மாற்றினோன்னா டேங்க் கலர் வந்து ப்ளூவில் இருக்குது. அப்புறம் கலர் வேறு இருக்கிறதால நல்லா இருக்காது. அது இல்லாமல் ரேட்டை கொஞ்சம் ரொம்ப அதிகமாகன்றதால இதை வச்சே நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் இந்த உடஞ்சிருக்கிற இந்த ஃபைபர் பீசஸ்லாம் வந்து நம்மளால் எவ்வளோ ரெடி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரெடி பண்ணி வைப்ரேஷன் வராத மாதிரி ரெடி பண்ண போகிறோம். முக்கியமாக இந்த ஃபேரிங் எல்லாம் கழட்டி வந்து வைப்ரேஷன் ரெடி பண்ண போகிறோம், இன்க்ளூடிங் சீட் கவுலும் சைடு பேனலும். நெக்ஸ்ட்டு வந்து வண்டியில் எந்த அளவுக்கு ஃபைபர் உடஞ்சி அதுலேருந்து வைப்ரேஷனும் நாய்ஸும் வருதோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா ஒயரிங் கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. வண்டியில் வந்து ஏகப்பட்ட ஒயரிங் கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட் வந்து நான் வந்து 1-2 இதில் வரதை வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். 1-2லாம் வந்து இதில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்குது. ஒயரிங் அந்தளவுக்கு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாவி ஆன் பண்ணதும் இந்த பாருங்க, சாவி ஆன் பண்ணுமே இதில் வந்து கண்ட்ரோல் ஸ்விட்ச் வராது. இந்த மாடல்லேருந்து கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து இது பண்ணிட்டாங்க. கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து 2017 மாடல்ன்றதால இதில் வந்து கண்ட்ரோல் ஸ்விட்ச் இல்லை. இப்போ வந்து சாவி ஆன் பண்ண உடனே என்னென்ன இஷ்யூஸ் இதில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஒயரிங் கம்ப்ளைண்ட்டில் சாவி ஆன் பண்ண உடனே நமக்கு அந்த கண்ட்ரோல் ஸ்விட்ச் லைட்ஸ் எல்லாம் ஆன்லேயே இருக்கா. ஓகே, இது வந்து இந்த ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கட் பண்ண எல்லா வண்டிங்களையும் இந்த எல்லா லைட்ஸும் எரியும். சரி, ஓகே, இது ஒரு காமனானது தான். டிஸ்பிளே லைட்டும் எரியுதா, அதுவும் வந்து எல்லா வண்டிலையும் வந்து காமனானது தான். இந்த ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து வண்டியிலே வரும் பார்த்திங்களா, அதில் ஆன் ஆஃப் பண்ணும்போது டிஸ்பிளே லைட்லாம் ஆஃப் ஆகும். இப்போ இதில் என்னென்ன கம்ப்ளைண்ட்னா இந்த லைட்ஸ் எல்லாம் எரியுது, டிஸ்பிளே லைட் எரியுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் இப்போ நம்ம வந்து சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ண உடனே மீட்ரு ப்ராப்ளம் இருக்குது. இது நார்மலாக ஆஃப் ஆகி ஆன் ஆகுமா. இப்போ வந்து வண்டியில் வந்து சைட் ஸ்டாண்ட் சிம்பிள் போட்டிருக்கா, ஆனால் வண்டியில் வந்து சைட் ஸ்டாண்டே போடலை. சைட் ஸ்டாண்ட் எடுத்துமே சைட் ஸ்டாண்ட் சிம்பிள் காட்டுது. இன்னொன்று வண்டியில் வந்து பேட்ரியோட வோல்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குது, ஆனால் லோ பேட்ரின்னு காட்டுது. அப்புறம் பெட்ரோல் பாயிண்ட் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஃபுல்லாக காட்டுது. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுமே ஃபுல்லாக காட்டுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடுது. அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இதுதான் இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டு. நெக்ஸ்ட்டு வண்டியில் வந்து கண்ட்ரோல் ஸ்விட்ச் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா.
எப்போவுமே வண்டியில் வந்து நம்ம இந்த மாதிரி கண்ட்ரோல் ஸ்விட்ச் இல்லாத வண்டியெல்லாம் சாவியை வந்து ஆன் பண்ணிவிட்டு செல்ஃப் போட்டதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து இந்த லோ பீமே எரியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் எரியல. சாவி ஆன் பண்ணாலே பார்க்கிங் எரியும். பார்க்கிங் எரியலை, ஆனால் ஹெட்லைட் வந்து எரியுது. பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வண்டி நம்ம செல்ஃப் போட்டு செல்ஃப் ஸ்டார்ட் ஆனதும் வண்டி ஹைட்லிங்கில் இருக்கும் போதே வந்து நமக்கு வந்து லோ பீம் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமலே வந்து லோ பீம் எரியுது. ஆனால் வண்டி ஆன் பண்ணால் பார்க்கிங் லைட் எரியணும், அது எரியலை. அதுக்கு பதிலாக இது எரியுது. அதனால் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்விட்ச் மாற்றணும். கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து ஆன் ஆஃப் வர மாதிரி BS3யில் வர மாதிரி இதில் பண்ணணும். ஒயரிங் எல்லாமே ப்ராப்பராக இல்லாமல் இருக்குது. பார்த்தீங்களா, அடிஷ்னலாக ஒயரிங் எதோ பண்ணி வச்சுருக்கிறாங்க போல் இந்த வண்டியில். ஒயரிங் எல்லாமே நீட்டாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயரிங் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி ஒயரிங்கை ஃபுல்லாக வந்து நீட்டாக பண்ணணும். ரைட் சைடு எந்தளவுக்கு நீட்டாக இல்லை, லெஃப்ட் சைடு பாருங்கள் அதை விட மோசமாக இருக்குது ஒயரிங்கு. இந்த வீட்டு மேலெல்லாம் கேபிள் ஒயர் போகுது பார்த்தீங்களா, இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, அந்த மாதிரி இதில் வந்து எல்லா இடமும் எதோ இடத்துல வந்து போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து வண்டியில் வந்து செல்ஃப் எடுக்காது. பார்த்தீங்களா, செல்ஃப் எடுக்காது. கிளச்சு பிடிச்சி அழுத்தினாலும் செல்ஃப் வராது. கிளச்சு பிடிச்சி அழுத்தினாலும் நமக்கு வந்து செல்ஃப் ஒர்க் ஆகாது. கிளச்சு ஸ்விட்சும் போயிடுச்சு. கிளச்சு ஸ்விட்சோட ஒயரிங்கும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு பேனல், இந்த சைடு வருது பார்த்தீங்களா, இதில் வர ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி தொங்கியிருக்கு. 2 ஃபியூஸ் வருது. 2 ஃபியூஸ்க்கும் 2 டப்பா போட்டிருக்காங்க. ஒரே டப்பாலே நம்ம 2 ஃபியூஸ் போட்டு ஒயரிங் எல்லாமே நீட்டாக பண்ணலாம். இன்னொன்று வந்து வண்டியில் வந்து செல்ஃப் எடுக்கலை. செல்ஃப் எடுக்காத காரணத்தினால் வண்டியை வந்து நேராக நம்மளோட லொக்கேஷனுக்கு கொண்டு வந்ததுமே நம்ம வந்து வண்டியை எப்படி தெரியுமா ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தோம், செகண்ட் கியர் போட்டு தள்ளி ஸ்டார்ட் பண்ணலாம். அது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச மெத்தடு தான். வண்டி வந்து ஒரு லொக்கேஷன் கொண்டு வந்தாங்க. அந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம லொக்கேஷனுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னும் போது வண்டி ஸ்டார்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா டோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். செகண்ட் கியரில் போட்டு தள்ளி ஸ்டார்ட் பண்ணணும்லாம் கஷ்டம். ஏன்னா நம்மளோட லொக்கேஷன் கொண்டு வரணும்னா சிக்னலு, டிராஃபிக்லாம் தாண்டி தான் வரணும். அதனால் அங்கேருந்து என்ன பண்ணிட்டோம், ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி, இந்த மெத்தடில் தான் வந்து வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட லொக்கேஷனுக்கே வந்து வண்டியை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம். இது என்ன ஒரு சின்ன மெத்தடு தான். இது வந்து செல்ஃப் ரிலே மோட்ரு. இதில் வந்து இந்த 2 இது இருக்குது பார்த்தீங்களா, 2 பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட்டையும் டச் பண்ணும்போது வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான். நம்ம நடுவில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி வச்சோன்னாலே இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் எமர்ஜென்சிக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சர் சென்சார்லாம் உடஞ்சிருக்கு. இதெல்லாம் என்னன்னு பார்த்து மாற்றணும். சரி, இந்த சைட்லாம் பார்த்துட்டோம். சீட்டுக்கு அடியில் ஒயரிங் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு அதையும் பார்த்துருவோம். ஒயரிங் பார்த்திங்களா, எல்லாம் ஃபுல்லாக டேமேஜு. ஹெட்லைட்டுக்கு போகிற இந்த சாக்கெட்டும் வந்து ஃபுல்லாக டேமேஜு. ஒயரிங் பார்த்திங்கன்னா எல்லா இடம் ஒயரிங்லாம் கட் ஆகிருக்கு பார்த்திங்களா. இப்போ இது எல்லாமே இந்த A to Z எல்லா ஒயரிங்கும் வந்து நம்ம வண்டியில் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த ஃபைபர்லாம் உடஞ்சிருக்கு பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணுவோம். அப்படி இல்லைனா புதுசு மாற்றுற மாதிரி தான் இருக்கும். நம்ம வேணால் ரெடி பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே ஃபுல்லாக பண்ணணும். இன்னொன்று, வண்டி வந்து நம்மளோட லொக்கேஷன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து வண்டியை வந்து ஓட்டி பார்க்கலான்னு இருக்கும்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கரமான நாய்ஸு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து இன்ஜின் ஆயிலே இல்லை. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வண்டியில் வந்து ஆயிலே இல்லை. கிளாஸ், அந்த இன்ஜின் ஆயிலோட கிளாஸில் செக் பண்ணால் கூட ஆயில் சுத்தமாக இல்லை. இந்த கிளாஸ் வந்து க்ளீனாக இருந்தால் தான் உள்ளே இருக்கிற ஆயிலே வந்து நமக்கு தெரியும். கிளாஸ் க்ளீனாகவும் இல்லை, வண்டி உள்ள ஆயிலும் கம்மியாக தான் இருக்குது. அதனால் மோட்டோவில் இருக்க 7100 20W50 1.5 லிட்டர் இன்ஜின் ஆயில் தான் வந்து இந்த வண்டிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வண்டியை வந்து டோட்டலாக எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோன்றதை நான் அப்படியே காட்டுறேன். காய்ஸ், வண்டி வந்து ரெடி பண்ணிட்டோம். வண்டி வேலை வந்து கொஞ்சம் பாதி தான் ரெடி பண்ண முடிஞ்சுது. வண்டி வேலை வந்து ஒரு பாதி ஒர்க்கு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணது மட்டும் என்னென்னு பார்த்துருவோம். வண்டியில் வந்து ஒயரிங் ஒர்க் சொல்லியிருந்தேன். ஒயரிங் ஒர்க் ஃபுல்லாக நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, இங்கே பாருங்கள், எல்லாமே பண்ணிட்டோம். கண்ட்ரோல் ஸ்விட்சும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சைடில் எல்லா பக்கமும் வர ஒயரிங் எல்லாமே நீட்டாக ப்ராப்பராக பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான், இப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை.
அதே மாதிரி கண்ட்ரோல் ஸ்விட்சும் பண்ணிட்டோம். இது வந்து BS4ன்றதால வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டுலாம் வந்து நம்ம ஸ்விட்ச் போட தேவையில்லை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமலே ஸ்விட்ச் போட்டாலே எரியும். ஸ்விட்ச் போட்டோமா, கண்ட்ரோல் ஸ்விட்ச் லைட்ஸ் எரியுது பார்த்தீங்களா. இது வந்து நான் ஏபிஎஸ்ன்றதால இதை வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமலே பண்ணலாம். நமக்கு வந்து கண்ட்ரோல் ஸ்விட்ச் லைட்ஸும் எரியுது, டிஸ்பிளே லைட்டும் எரியுது, பார்க்கிங் லைட்டும் எரியுது. நெக்ஸ்ட்டு அப்படியே அடுத்து ஒரு ஸ்விட்ச் போடும்போது நமக்கு லோ பீம் எரியும், ஐ பீம் லோ பீம் ரெண்டுமே எரியும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபேரிங்கில் பார்த்தீங்கன்னா ஹெவியான வைப்ரேஷன், அது வைப்ரேஷனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் வர ஸ்க்ரூ கிட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து இதுக்கேற்ற ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி, இதில் இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வைப்ரேஷன் அரெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து இந்த சீட் கவலோட ஒரு சில பீஸ்லாம் கொஞ்சம் உடஞ்சிருந்தது. இதெல்லாம் சுத்தமாக நம்மளால் ரெடியே பண்ண முடியல. என்ன ஃபைபர் மோல்டிங் பண்ணாலும் சரி, கிளாம்ப் வச்சு ரெடி பண்ணாலும் சரி, இதெல்லாம் நிற்காது. இதெல்லாம் மாற்றி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வண்டிக்கு வார்ம் கியர் மாற்றிருக்கோம். வார்ம் கியர்னால் ஃப்ரண்ட் வீல் ஸ்பீடோமீட்டர் கேபிள். ஏபிஎஸ் மாடலாக இருந்தால் ஏபிஎஸ் கேபிள் வரும். இது வந்து நான் ஏபிஎஸ்ன்றதால இந்த மாதிரி தனியாக ஒரு ஃப்ரண்ட் வீலில் ஸ்பீடோமீட்டர் கேபிள் வரும். வார்ம் கியர் கேபிள் இது தான். நெக்ஸ்ட்டு வண்டியில் வந்து இன்ஜின் ஆயில் செக் பண்ணோம். இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா வண்டியிலேயே 1.2 லிட்டர் இருக்கும் இன்ஜின் ஆயில். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ட்ரைன் ஆயில் போல்டு கழட்டும் போது வெறும் 200 ml தான் வெளியிலே வந்தது. மோட்டோவில் 20W50 1 லிட்டர் இன்ஜின் ஆயில் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரைன் ஆயில் போல்டு கழட்டி ஃபுல்லாக இன்ஜின் கேஸ் எல்லாம் கழட்டி கிளச் பிளேட்டு எல்லாமே ரீஅசம்பிள் பண்ணி இன்ஜின் நாய்ஸ் வருதுன்னு சொன்னாங்க. அதை நம்ம இப்போ சரி பண்ணியிருக்கோம். கிளச் பிளேட்ஸ் எல்லாம் ரீஅசம்பிள் பண்ணி கேஸ்கெட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இன்ஜின் கேஸ் மாட்டி மோட்டோவில் வர 1.5 லிட்டர் இன்ஜின் ஆயில் தான் இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்ஜின் நாய்ஸ் ஓரளவுக்கு இதில் கம்மியாயிடுச்சு. ஒயரிங் ஒர்க்கு தான் இந்த வண்டியில் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இன்ஜின் நாய்ஸும் அதிகமாக இருந்தது. கொஞ்சம் ஓரளவுக்கு வண்டியை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகே, டாட்டா, பை பாய்.